ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேருக்கு நல்லவர்? நாங்க பின்னாடி நின்னா மறைஞ்சிருவேன். சகேயு வெர்ஷன், ஃபீமேல் வெர்ஷன் நான். எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருந்திருக்கிறார்? அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. விசேஷமா என்ன இந்த இடத்துல நிறுத்தி வைத்த என் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். இஃப் நாட் ஃபார் ஹிம் ஐ எம் நாட் ஹியர். நீ காலையில் கூட நான் கேட்டுட்டு இருந்தேன், என்ன மனசில் வச்சுட்டு என்னை இங்கே வர வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா. ஆனாலும் இதுதான் தேவ திட்டம், இதுதான் தேவனுடைய முன்குறித்தல். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை பார்க்குற பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அது வித்தியாசமானது. இன்றைக்கு நீங்கள் வேணால் உங்களை குறைச்சி எடை போட்டுட்ருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கல. கர்த்தர் உங்களை எல்லாம் எப்படி தெரியுமா பார்க்குறாரு? எப்படிப்பட்டவங்க நீங்கள்? ஓ மை காட். இங்கிலீஷில் நான் தேடி பார்த்தேன் அந்த வேர்டு அமேசிங்னு அர்த்தம். யூ ஆர் ஆல் எப்படி அமேசிங், வா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை ஆச்சரியமானவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். நான் நினச்சேன், நான் வரும்பொழுது அக்கா பேசினதை கொஞ்ச நேரம் கேட்டுட்டு தான் வந்தேன் காரில். நான் யோசித்தேன், நல்லா பிரியாணி கொடுத்துட்டாங்க அக்கா உங்களுக்கு. நான் என்ன இசப்பா, வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது? சாப்பிட்ட உடனே ஒரு கடலை மிட்டாயாவது சாப்பிடணும், ஒரு சாக்லேட்டாவது வாயில் போடணும். எங்கள் ஐயா அடிக்கடி சொல்வார், எங்கள் வீட்டுக்கார் சொல்வார், அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே சாக்லேட்டோ இல்லை ஸ்வீட்டோ சாப்பிட்றவங்க ராஜ பரம்பரையாம். எத்தனை பேர் ராஜ பரம்பரைங்க? ஹல்லேலூயா. நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். அக்கா பிரியாணி கொடுத்து முடிச்சுட்டாங்க. ஏசப்பா, என் கர்த்தர் நீங்கள் கொடுக்குற வார்த்தையை ஒரு ஸ்வீட்டாக மாற்றி நீ கொடுத்துருங்க ஏசப்பா. என் ஜனத்திற்கு நிறைவாக இந்த இடத்த விட்டு கடந்து போகணும், உங்களுக்கு பசியே எடுக்கக்கூடாது அப்படின்னு கூட ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை திருப்திப்படுத்துகிற வார்த்தைகள். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை அப்படி நம்ம சொல்லிடுறோம். இட் இஸ் நாட் அ திங், இட் இஸ் அ பர்சன். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் ஏஞ்சி நிற்க போகிறோம். ஜஸ்ட் 2 minutes. ஐ வாண்ட் யூ டு ஸ்டாண்ட். இன்னைக்கு ஆவியானவரை நம்ம கேட்க போகிறோம். நான் கேட்டுட்டு இருந்தேன், இசப்பா லெட் யுவர் ரிவர் ஃப்ளோ. பரிசுத்த ஆவியானவருடைய நதி புறப்பட்டாயிற்று, பரிசுத்த ஆவியானவருடைய நதி புறப்பட்டாயிற்று. அப்பா, நீங்க அந்த நதினால எங்க ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புவீராக ராஜா. ஓ லெட் தி ரிவர் ஃப்ளோ ஆண்டவரே. ஓ ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஓ நதி போல எங்க மத்தியில நீர் இறங்கி வருவீராக ராஜாவே. ஓ அந்த நதி புறப்பட்டாயிற்று. எங்க இருந்து தெரியுமா? ஓ பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து, பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டாயிற்று. ஓ அது ஜீவ நதி. ஓ அது ஜீவனை கொடுக்கிற நதியாய் இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. Let the river of the Holy Spirit flow in us. ஓ அந்நிய பாஷைகளின் வரத்தை உடையவர்கள் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, நீங்க வாய் திறந்து பேசுங்க. ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் வார்த்தையானவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நினைப்பூட்டவே அவர் வந்திருக்கிறார். ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். ஓ ஷகதன மௌதினி கபரலவ ஓலபுத்தி அலபௌதினி ஷிகதனமோ. அப்பா let it flow ஆண்டவரே. ஜீவ நதியாய் தோன்றும் இடமே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமே. ஜீவ நதியாய் தோன்றும் இடமே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமே. சொல்வீங்களா? ஜீவ நதி, ஜீவ நதியாய் தோன்றும் இடமே, தேவனுடைய பரிசுத்த ஸ்தலமே. ஜீவ நதியாய் தோன்றும் இடமே,
ஆண்டவரே, இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும்ப்பா, இன்னும் உங்ககிட்ட வரணும்ப்பா, இன்னும் என்ன அபிஷேகிங்கப்பா. ஒருவேளை கணுக்கால அளவுல அபிஷேகத்துல நீங்க இருந்தீங்கன்னா நீ கேளுங்க, அது போதாது ஆண்டவரே, அது போதாது ஏசப்பா. அப்பா எனக்கு முழங்கால் அளவு போதாது ஆண்டவரே, அப்பா இன்னைக்கு இடுப்பளவு போதாது ஆண்டவரே. நீச்சலாழ மூழ்க கிருபை செய்வீராக. ஓ அந்த ஜீவ நதியில அப்பா நான் நீந்தணும் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் நீந்தணும் ஆண்டவரே. ஓ அந்த ஜீவ நதியில நான் நீந்தணும் அப்பா. கணுக்கால் அளவு போதாது, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. கேளுங்க கேளுங்க, கணுக்கால் அளவு போதாது அப்பா, முழங்கால் அளவு போதாது ராஜா. அப்பா நீச்சலாழ முழுகனப்பா, அளவும் போதாதையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா, கடக்க முடியா நதியா என்னை அபிஷேகித்து நடத்துமையா. இயேசுவே தெய்வமே, உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. இயேசுவே தெய்வமே, உம் பாதம் அமர்ந்து நான் மகிழனுமே. அப்பா உடைய பாதத்துல அமர்ந்து நாங்க மகிழணும் ஆண்டவரே. எங்களை அபிஷேகிங்க ஆண்டவரே. வாய் திறந்து கேளுங்க. அப்பா கிட்ட கேட்டா பரிசுத்த ஆவியை நமக்கு தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்ற வசனம் இருக்கிறது. All that we need is to ask him. அப்பா கேளுங்க. அப்பா கணுக்கால் அளவு போதாது ஆண்டவரே. இந்த அக்கினி அபிஷேகம் முகாமல்ல ஆண்டவரே, கணுக்கால் அளவு எல்லாம் முழங்கால் அளவாய் மாறணும், முழங்கால் அளவு எல்லாம் இடுப்பளவாய் மாறணும், இடுப்பளவாய் இருப்பதெல்லாம் நீச்சலாழ மாறணும். அப்பா கடக்க முடியாத நதியில அப்பா நாங்க ஒவ்வொருத்தரும் நீந்தும்படி செய்வீராக பரிசுத்த ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா. கேளுங்க இசப்பாயிட்டு கேளுங்க. முழங்கால் அளவும் போதாதையா. அளவுகள் இன்க்ரீஸ் ஆகட்டும்ப்பா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா. என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், இந்த அக்கினி அபிஷேக முகாம் முடிவதற்குள்ள கர்த்தர் உங்கள் பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தின் அளவுகளை அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறார், அவர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வருஷத்துல ஆச்சரியமானவளாய் கர்த்தர் நம்மளை மாற்ற போகிறார். People are going to see you as amazing people. You know why? Because of the anointing that is on you. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அளவுகள் மாறும். தைரியமா சொல்லுங்க, என் அளவு மாறும் அப்பா, என் அளவு மாறும் ஆண்டவரே, என் அளவு மாறும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேச போகிறார், கர்த்தர் பேச போகிறார், கர்த்தர் இடைப்பட போகிறார். He is going to meet us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை சந்திக்க போகிறார் with his word. அவர் வார்த்தையின் மூலமாய் என்னை சந்திக்க போகிறார். வார்த்தை எனக்கு வருதுன்னா வார்த்தை வரல, வார்த்தையானவர் வருகிறார். ஹல்லேலூயா. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தையானவர் நம் மத்தியில இறங்கி வரப்போகிறார். ஆமென். என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால். சொல்லுங்க, என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தையால், என்னை உயிர்ப்பித்ததும் உந்தன் வார்த்தையால், என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர்
வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீர். வார்த்தையால் கூட பாடுங்க. ஆற்று நீர் என்னை ஆற்றி நீர் தேற்றி நீர். வார்த்தையால் என்னை தாங்கி நீர் சுமந்தீர். வார்த்தையால் வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே கூட பாடுங்க. ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே. பாடுவீங்களா? வார்த்தையானவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே. கரங்களை நன்றாய் தட்டி அந்த வார்த்தையானவருக்கு மகிமையா உங்க கரங்களை நன்றாய் தட்டி அவருக்கு மகிமை செலுத்திட்டு இன்னைக்கு சொல்ல போறேன். அப்பா, என் ஆவி, நான் சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் இன்றைக்கு உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. திருப்பியும் சொல்லாமா? மனசார சொல்ல போறேன். அப்பா, என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் மனசார உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, மனசார உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன். என்னை ஆளுகை செய்வீராக அப்பா. ஆமென், 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 ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்வோம், அமர்ந்து கொள்வோம். என்னால் நிச்சயமா சொல்ல முடியும், வார்த்தையானவர் இங்கே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த ஏலிம் திருச்சபைக்கு நான் நன்றி உள்ளவளாக இருக்கிறேன். விசேஷமாய் ஆஸ்பான் அண்ணனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. உண்மையிலேயே நான் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 15 years பேக், என்னுடைய முதல் பிள்ளை பிறந்த அந்த டைமில் அம்மா வீடு அப்போ சூளைமேட்டில், கிட்டத்தட்ட முதல் குழந்தைனால அம்மா வீட்டில் 5 மாதம் இருந்தேன். அப்போது சர்ச் போகிறது எங்கன்னு தெரியாமல் இங்கே ஏலம் கிட்ட இருக்கிறதுனால என் 3 மாத குழந்தைய தூக்கிட்டு அடிக்கடி ஏலம்க்கு வந்திருக்கிறேன். எதற்காக தெரியுமா? சர்ச் அட்டன் பண்ணுறதுக்கு. அப்போ அங்கிள் இருந்தார். கீழே நடந்துச்சு சர்வீஸ், அப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்போ பிள்ளைய முன்னாடி போட்டுட்டு சர்ச் அட்டன் பண்ண ஞாபகங்கள் எல்லாம் வரும். இன்றைக்கு அங்கிள் இல்லை, ஆஸ்பான் அண்ணன் இருக்கிறார், எடுத்து நடத்திட்டு இருக்கிறார் இந்த ஊழியத்தை. ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருந்த என்ன கர்த்தர் எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா? எவ்வளோ ஆச்சரியம் தெரியுமா? We don't know what God has in store for us. நமக்குள்ள கர்த்தர் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியாது. அதனால தான் வசனம் சொல்கிறது, கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது இருதயத்தில் நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்ததில்லை இதே ஏலிம் திருச்சபைக்கு வந்து உங்கள் மத்தியில் தேவ வார்த்தையை பிரசங்கிப்பேன் என்று. அதான் சொல்கிறேனே, எனக்கு மட்டும் இல்லை சகோதரியே, உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களால் கிரகிச்சு பார்க்க கூட முடியாது. அது நம் கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நம்ம ஆச்சரியமானவர்களாக இங்கே அமர்ந்திருக்கிறோம். கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டம் பெரியது. இன்றைக்கு நான் ரெபெக்காளை குறித்து நம்ம தியானிச்சுட்டு வரோம் இல்லையா? அதுதான், அவளை குறித்து ஆச்சரியமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. என்னன்னா, எனக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெபெக்காளை போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணது யார்? முடிவெடுத்தது யார்? ஆபிரகாம். மெயினாக முடிவெடுத்தது யாரு? ஆபிரகாம். இந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே நம்ம வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனை, ரொம்ப பிரதானமான ஊழியக்காரன், பெயர் சொல்லப்படல அந்த இடத்துல, எலியேசர் என்று சொல்லி. ஆனாலும் 15ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் எலியேசரை குறித்து. அவர் முக்கியமான ஒரு ஊழியக்காரனாய் அவருடைய வீட்டில் இருந்தார். ஏன் தெரியுமா எலியேசருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது? ஏன் தெரியுமா? அந்த நேரத்தில், அந்த நாட்களில் ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லாததினால
யாராவுக்கு சந்ததி இல்லாம போச்சுன்னா யாராவது ஒரு ஊழியக்காரனை நியமிப்பாங்க. இவர்கள் மரித்த பிறகு இவர்களுடைய எல்லா சொத்தும் யாருக்கு போகும்? ஊழியக்காரருக்கு தான் போகும். அப்படி ஆபிரகாமுடைய வீட்டிலே செலக்ட் பண்ணப்பட்டது யாருன்னா எலியேசர். அப்போ இஸ்மாயில் பிறக்கலனா, ஈசாக்கு பிறக்கலனா, ஆபிரகாமுடைய மொத்த சொத்தம் யாருக்கு போயிருக்கும்? எலியேசருக்கு போயிருக்கும். இந்த எலியேசரும் ஆபிரகாமும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணை என் பையனுக்கு பார்க்கணும், கண்டிப்பாக கானானிய ஸ்திரீகள் இல்லை, என் பிள்ளைக்கு பொண்ணே வேணாம். நீ என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு போ, என் தேசத்திற்கு போ, என் இனத்திற்கு போய் அங்கேருந்து ஒரு பிள்ளைய கூட்டி கொண்டு வா அப்படின்னு ஆபிரகாம் எலியேசரை பார்த்து சொல்வதை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் ப்ராமிஸ் வர வாங்கிக்கிறார். இப்போது எலியேசருக்கு ஒரு டவுட் வருது. சொல்கிறார், என்ன வருது? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், என்ன வருது? டவுட்டு வருது. சரியா? என்ன டவுட்டு? நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டா அவள் வருவாளா? கேளுங்க, அவள் வருவாளா? இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு அவள் வருவாளா. உடனே பழைய காலத்து பாட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் உடனே அதுதான் யோசிப்பீங்கன்னு தெரியும். இன்னைக்கு எலியேசருக்கு வந்த ஃபர்ஸ்ட் டவுட் என்ன? நல்ல சத்தமாக சொல்லுங்க. அவள் வருவாளா? கூப்பிட்டா அவ வரலன்னா இவர் உடனே அடுத்த பிளான் பி போடுறாரு. அடுத்த பிளான் சொல்றாரு ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் ஐயா, ஒருவேளை நான் கூப்பிட்டா அவ வரலன்னா உங்க பையனை நான் கையோட கூட்டிட்டு போட்டுமா கேட்குறாரா? கேட்ட உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நோ, ஒரு காலம் என் பையன் அங்க போக கூடாது. இப்போ 2 பேருக்குள்ளேயும் யாரு? ஆபிரகாம், எலியேசர். 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, என்ன டவுட்டு? சத்தமா சொல்லுங்க பாப்போம். அவ வருவாளா? இந்த 2 நாட்களும் அவ வருவாளா அப்படிங்கிற அந்த டவுட்டை இவங்க 2 பேரும் எப்படி கிளியர் பண்ணாங்கங்கிறது தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து பார்க்க போறோம், நாளைக்கு எலியேசரை குறித்து நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? அவள் வருவாளா? உங்களுக்கு தெரியும் அவள் வந்துட்டான்ட்டு, புரியுதா? ஏன்னா நம்ம ஏற்கனவே பைபிளில் படிச்சிட்டோம். ஏற்கனவே உங்களுக்கு ஸ்டோரி தெரியும், அதனால அவள் வந்துட்டா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் ஒரு நிமிஷம் ஆபிரகாமும் எலியேசரும் பேசிட்டு இருந்த நாட்களுக்குள்ளே நீங்கள் போய் அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா டவுட் வரும். அவ கூப்பிட்டா வருவாளா? ஆபிரகாமுக்கு இந்த டவுட், அவள் வருவாளா அப்படிங்கிற டவுட்டு எப்படி தன் கிளியர் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன். ஹவு வாஸ் ஏப்ரஹாம் ஸோ கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு 3 விஷயங்களை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆபிரகாம்னுடைய மைண்டில் இருக்கிற 3 விஷயங்கள். என்ன விஷயம் தெரியுமா? இதெல்லாம் அவனுக்கு இருந்ததுனால ஹி வாஸ் ஷுவர் அவள் வருவாள். ஆமென். அவள் வருவாள். இந்த அவள் வருவாளா அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி என்ன அர்த்தம் தெரியுமா? somebody is going to call her. யாரோ அவளை கூப்பிட போறாங்க. ஒரு அழைப்பு போக போகுது அந்த பிள்ளைக்கு. யாரும் தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் அவள் எப்படிப்பட்டவள். அந்த ஆச்சரியமானவளுக்கு இப்போ என்ன வரப்போகிறது? ஒரு அழைப்பு வரப்போகிறது. புரியுதா? ஆச்சரியமானவளுக்கு ஒரு அழைப்பு. இப்போ ரெபேக்கால குறித்து பார்க்குறோன்னா நீங்கள் தானே இப்போ சொன்னீங்கன்னா ஆச்சரியமானவள் சொன்னீங்களா? நம்ம எல்லாரும் யாரு? இன்றைக்கு உங்களிடத்துலையும் கர்த்தர் ஒரு அழைப்பை வச்சிருக்கிறார். ஹி இஸ் கோயிங் டு கால் யூ. அப்படிதான் ரெபேக்காவை அழைச்சாங்க. இப்போ அந்த அழைப்புக்கு அவ தன்னை அர்ப்பணிச்சாளா அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த கேள்வி தான் அவள் வருவாளா. ஆமென். இன்றைக்கு திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பைபிளில் நிறைய நம்ம வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 22 அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அது என்ன சாப்டர்? ஈசாக்கை ஆண்டவர் பலியாய் கேட்ட ஒரு சாப்டர். ஆபிரகாமுக்கு இருந்தது ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு. இருந்த ஒன்றும் எவ்வளோ வருஷம் கழிச்சு பிறந்தது? ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் அவர் இருக்கும் பொழுது கிடைச்ச ஒரு பிள்ளைய, பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பிள்ளைய அப்படியே என்ன சொல்றது,
அவ்வளோ பட்சமாய் வைத்து பாதுகாக்கப்பட்ட பிள்ளைய கர்த்தர் என்ன சொல்றாரு, எனக்காக பலியிடு. நான் யோசிச்சு பார்த்தேன், வசனம் சொல்லுகிறது, என்ன ஆண்டவரே இப்படி கேட்குறீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை தானே, நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் ஆபிரகாம் கேட்ட மாதிரியே இல்லை. என்ன பண்ணுறாரு தெரியுமா, அதிகாலமே எழுந்து தன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு அவர் கிளம்புகிறத பார்க்கிறோம். இதை தான் நம்ம பார்க்கிறோம், அந்த கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல். ஆமென். கண்மூடித்தனமான ஒரு கீழ்ப்படிதல். நான் யோசிச்சேன், எங்கேருந்து இவ்வளவு தைரியம் ஆபிரகாமுக்கு வந்திருக்கும், எங்கேருந்து இவ்வளவு தைரியம். நான் என்ன யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு இருந்தது ஒரே பிள்ளை, அது யாரு, ஈசாக்கு. ஈசாக்கு என்பவன் தான் ஆபிரகாமனுடைய எதிர்காலம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எது? 12:1 12:1-2-3 நம்ம என்ன வாசிக்கிறோம், நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னது உண்மைதானே. அப்போ ஆபிரகாமுக்குள்ள ஒரு டவுட் வந்திருக்கும்ல, எப்படி என்னுடைய சந்ததி பெருகும்? ஏன்னா இப்போ யார் மரிக்க போறது, ஈசாக்கு மரிக்க போறான். ஈசாக்கினுடைய முடிவு வரப்போகிறது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது, பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறது. அவனுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. எதை தெரியுமா, அவன் என்ன தெரியுமா நினைச்சான், தேவ வார்த்தையை அவன் ஒரு நாளும் சந்தேகப்படலை. தேவ வார்த்தையை அவன் சந்தேகப்படலை. அவன் என்ன தெரியுமா நினச்சிருப்பான் அப்படின்ட்டு என்னுடைய மனசில், 100 வயசில் என் மனைவி சாராளினுடைய கர்ப்பம் செத்து போன நிலைமையில், ஒன்றுக்கும் உதவாத பாசிபிளே இல்லாத சமயத்தில் கர்த்தர் எனக்கு ஈசாக்கை கொடுப்பாரானால், ஈசாக்கு இல்லைன்னா கூட தேவ வார்த்தையின்படி எப்படியாச்சும் அதை எப்படியும் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற தைரியம் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இன்றைக்கு தேவ வார்த்தைகளை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தர் அதை எப்படியும் நிறைவேற்றுவார்ங்கிற தைரியம் நமக்கு கிடையாது. நம்மளாவே யோசிச்சுக்கிறது இப்படி தான் வரப்போகுதுன்ட்டு. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். யூ கேனாட் ஃபேதம் காட்ஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். ஆண்டவர் எப்படி காரியங்களை செய்வார் என்பதை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. ஆபிரகாம் அந்த நேரத்தில் மனசு தளர விடாம ஈசாக்கை பலியிட நினைச்சது, தைரியம் கொண்டது எதனால தெரியுமா, அவருக்கு நல்லா தெரியும் தேவ வார்த்தையில தப்பில்லை, என் பிள்ளை மறுச்சாலும் அந்த வார்த்தை நிறைவேறும். ஆமென். அவனுக்கு இருந்த ஒரே ஹோப், அவனுக்கு இருந்த ஒரே எதிர்காலம் இல்லாமல் போனாலும் தேவ வார்த்தை நிறைவேறும் என்கிற தைரியம் உள்ளவனாய் காணப்பட்டான் ஆபிரகாம். ஹல்லேலூயா. அதனால என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டார் இவரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐசக் அப்படின்னு போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். என்ன பண்ணாரு, ஈசாக்குன்னு எழுதி ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். ஏன்னா ஈசாக்கு பலி செலுத்த போறாரு. இதற்கப்புறம் ஈசாக்குக்கு எந்த ஒரு காரியமும் இல்லைன்னு முடிவெடுத்தவராய் கத்தியை தூக்கி ஓங்கினாரு. பாருங்க என்ன வந்துச்சு, இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன் சொன்ன உடனே இந்த முற்றுப்புள்ளி பக்கத்தில் இன்னும் 2 கோடு போட்டுக்கினார், 2 டாட் போட்டார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதேன்னு எப்போ வார்த்தை வந்துச்சோ அப்போ ஆபிரகாமுக்கு தெரியும், இல்லை என் பிள்ளைக்கு ஒரு முடிவு இல்லை, என் பிள்ளை இன்னும் கண்டினியூ பண்ணுவான் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. முற்றுப்புள்ளியா இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு முற்றுப்புள்ளினா ஒரு டாட், அப்போனா என்ன அர்த்தம், ஃபுல் ஸ்டாப், அதோட நின்று போச்சுன்னு நினைச்சாரு. ஆனால் எப்போ வார்த்தை பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அப்போ என் பிள்ளை உயிரோட வாழ போறான்னு எப்போ நினைச்சாரோ ஆபிரகாம், அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கூட 2 புள்ளியை போட்டுட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சீரியல் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். சும்மா தானே சொல்றீங்க, எத்தனை பேர் பார்ப்பீங்க, தைரியமா சொல்லுங்க. தைரியமா கை உயர்த்தினவங்களை நான் மனசார வாழ்த்துக்கிறேன், மனசார வாழ்த்துக்கிறேன். அக்கா, அண்ணன், அக்கா, ஆண்டி, பாட்டி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த 3 புள்ளியில் 2 புள்ளியை தூக்கிடுங்க, முற்றுப்புள்ளி வச்சிருங்க தயவு செஞ்சு சீரியலுக்கு. உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பிரச்சனையை எங்கேருந்து வருதுன்னா அந்த சீரியல்ல இருந்தா வருது. எப்படி மாமியாரை பிளான் பண்ணி காலி பண்ணலாம், எப்படி நாத்தனாரை பழி வாங்கலாம். உண்மையிலே சொல்கிறேன்,
பிசாசு அதை ஒரு ஆயுதமாய் வைத்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு தேவ சன்னிதானத்தில் வந்திருக்கிறீங்க. இஃப் யூ ரியலி வாண்ட் அபிஷேகத்தினுடைய அளவு இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீ யாரெல்லாம் உண்மையாக கை தூக்குனீங்களோ மனசார உங்ககிட்ட, நான் சின்ன பிள்ளை தான், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன், இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க அதை. ஆமென். நானும் ஒரு காலத்தில் பார்த்துட்டு இருந்தவ தான். எப்படி தெரியுமா பார்ப்பேன்? சொன்ன ஐடியாலாம் எடுத்துக்கூடாது. அப்போ பிள்ளை பிறந்த டைமில் எங்கள் மாமியார் வந்திருக்குறாங்க என் கூட. அவங்க வீட்டில் யாருமே பார்க்க விட மாட்டாங்க, எங்களை சீரியல் பார்க்கவே விட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அது 8லேருந்து 8:30, 8:30லேருந்து 9 நம்மளால பகிரங்கமாக ஹாலில் உட்காந்து டிவியில் பார்க்க முடியாது. ஆனால் 10:30 மணிக்குள்ள அவ்வளவும் பஃபர் ஆகி இன்டர்நெட்டில் வந்துடும். சரியா? டிவியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 13 நிமிஷத்துக்கு மேலே அட்வர்டைஸ்மெண்ட் தான் வரும். பார்த்துருக்கீங்களா? ஆனால் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் தான் சீரியல். நான் ஸ்டாப்பாக எந்த இன்ட்ரப்ஷன் இல்லாமல் அழகாக பார்த்து முடிச்சிடலாம். இதுதான் சொன்ன, யாரும் ஐடியா எடுத்துக்கூடாதுன்னு. வேண்டாம். அப்போ பார்த்துட்டு இருந்தேன், எல்லாத்தையும் தூக்கி போட்டாச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னால் சொல்ல முடியும், மைண்டை கரப்ட் பண்ணுறது எதுன்னா அந்த சீரியல் தான். யாரெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஹல்லேலூயா. நம்ம எதுக்கு போனோன்னே தெரில. இப்போ தொடரும். ரைட், தொடரும். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே கத்தியை கீழே போட்டுட்டு புள்ளி வச்சிருந்ததுல இன்னும் 2 புள்ளியை சேர்த்துக்கிட்டாரு. என் பிள்ளையினுடைய முடிவு இல்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தொடரும். ஹல்லேலூயா. தொடரும். எப்படி தெரியுமா? எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என் பிள்ளை மூலமாய் நிறைவேறும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு அவருக்கு. என்ன வந்துச்சு? கான்ஃபிடன்ஸ். என்ன கான்ஃபிடன்ஸ்? தேவ வார்த்தை. என்ன வார்த்தை? சந்ததியை பெருக பண்ணுவேன். எப்படி பெருக பண்ணுவேன்? ஈசாக்கு மூலமாய். ஈசாக்கு மரிக்கிற நிலைமையில இருந்தான், ஆனா இப்ப அவன் மரிக்கல. இப்ப அதனால ஈசாக்கு இருக்கிறான். கண்டிப்பா ஈசாக்கு மூலமாய் என்னுடைய சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவாருங்கிற கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால. சொல்லுங்க, கான்ஃபிடன்ஸ். கான்ஃபிடன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு நிச்சயம். சொல்லுங்க, ஒரு நிச்சயம் இருந்ததுனால அவனுக்கு நல்லா தெரியும், அவ எந்த பொண்ணா இருந்தாலும் வருவா. இன்றைக்கு கான்ஃபிடன்ஸ் இந்த வேர்ட் ஆஃப் காட் இருந்துச்சுன்னா உங்களுடைய அழைப்புக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீங்க. ஹல்லேலூயா. தேவ வார்த்தை நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமானால், நீங்கள் எப்படிப்பட்ட அழைப்பு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அடிபணிவீர்கள். அதில் டவுட்டே இல்லை. என்ன டவுட்? அவள் வருவாளாங்கிற டவுட்டே வராது உங்களுக்கு. அவள் இல்லை, உங்களையே போட்டுக்கோங்க. கர்த்தர் அழைச்சார்னா நான் போவேனா போமாட்டேனா அப்படிங்கிற டவுட்டே வராது உங்களுக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் தேவ வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற நிச்சயத்தினால. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு இருந்தது கான்ஃபிடன்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. எப்பவுமே சொல்கிறேன், இந்த கான்ஃபிடன்ஸ் இந்த வேர்ட் ஆஃப் காடை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போனார். அக்கா பேசும்போது சொன்னாங்க, எல்லா வசனத்தையும் கோட் பண்ணிட்டாங்க அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, 22ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் மறுபடியுமாய் ஒரு தூதனை அனுப்பி ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை ரிப்பீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். எடுத்தவங்க வாசிப்பீங்களா? 22:17 நானே வாசிக்கிறேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும் அப்படிங்கிற வார்த்தை இப்போ எதற்கு அப்புறமா வருகிறது தெரியுமா? செகண்ட் டைமா ரிப்பீட் பண்ணி வருகிறது. 2வது முறை ரிப்பீட் பண்ணி வருது, இல்லை திரும்ப திரும்ப வருது அப்படின்னா இட் இஸ் கால்டு கன்ஃபர்மேஷன். இட் இஸ் கால்ட். எத்தனை பேர் ட்ரெயினில் போயிருக்கீங்க? ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி IRCTCன்னு ஒரு ஆப் இருக்கும். அதில் போயிட்டு என்ன பண்ணுவோம், எங்கேருந்து எங்கே போகிறோன்னு போட்டுட்டு டிக்கெட் தேடும் பொழுது ஒரு சிலது அவைலபிள்னு வரும். AVL போட்டால் அவைலபிள் இருக்குது சீட்டுன்னு அர்த்தம். அதில் செகண்ட் கிளாஸோ தேர்ட் கிளாஸோ ஏசியோ ஸ்லீப்பரோ நீங்கள் புக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா WLன்னு ஒன்று வரும். அப்படின்னா என்ன? பரவாயில்லையே, பளிச்சுன்னு இருக்கிறீங்களே எல்லாரும். வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு ஒன்று வரும். வெயிட்டிங் லிஸ்ட்னா என்னென்னா,
நீங்கள் ட்ரெயினில் போகும்பொழுது அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கன்ஃபார்ம் ஆகலைன்னா நீங்கள் ட்ரெயின்லேயே போக முடியாது. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? சாயந்தரம் ட்ரெயின் இருக்கும், காலையில் வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கும். நான் எத்தனையோ முறை ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் புலம்பி டென்ஷனாக இருப்பேன். எங்கள் ஐயா சொல்வார், கர்த்தர் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாருன்னா அது கன்ஃபார்ம் ஆகும், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்வாரு. ஆனாலும் நம்மளுடைய ஹார்ட் பீட் திக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். என்னடா வெயிட்டிங் லிஸ்ட்லேயே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ட்ரெயினை ஏற முடியாதே. எத்தனை நாட்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். நைட்டு ட்ரெயின் ஏற போகிறோம், 6 மணி ட்ரெயின் ஏற போகிறோம், காலையில் 11 மணிக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்ததெல்லாம் CNFஆக மாறும். அப்படின்னா என்ன? கன்ஃபார்ம்டு அர்த்தம். என்ன அர்த்தம் தெரியுமா? நீ நிச்சயமாகவே அந்த ட்ரெயினில் ஏறுவே. ஆமே, நீ நிச்சயமாகவே அந்த ட்ரெயினில் ஏறுவ அப்படிங்கிறது அந்த கன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய ரிலீஃப் தெரியுமா? அப்பாடா, இப்படியே தான் இருந்துச்சு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு. அவர் நினச்சார்ல அவள் வருவாளா? கன்ஃபர்மேஷன் வருது, தேவ வார்த்தை 2வது முறை வருகிறது. அப்பாடா, கான்ஃபிடன்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட் along with confirmation of the word of God. இன்றைக்கும் என்னால் சொல்ல முடியும், தேவன் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பாரு. நீங்கள் உங்களை அறியாமலேயே எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் அதை ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. Amen. God will confirm certain promises that he gives to you. எத்தனை சின்ன வயசுல சொல்லி உங்களை அழைச்சிருப்பாரு. இப்போ யோசிப்பீங்க, ஐயோ இந்த வார்த்தை ஆண்டவர் அப்போவே கொடுத்தாரே எனக்கு. இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் சகோதரியே, இட் இஸ் அ கன்ஃபர்மேஷன். கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது 2வது முறை 3வது முறை வருதுன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னு அர்த்தம். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா அதுல ஏதோ ஆழங்கள் இருக்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. எங்க நீங்க வாசிச்சாலும், எந்த மீட்டிங் போனாலும் ஒரு வார்த்தை உங்ககிட்ட ரிப்பீட்டடா வருதுன்னா ப்ளீஸ் டேக் இட் as a confirmation. ஹல்லேலூயா. எதுக்காக தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைக்கிற அழைப்புக்கு அதுதான் கன்ஃபர்மேஷன். கர்த்தர் உங்களை அழைக்கிற அழைப்புக்கு அதுதான் கன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு ஈசாக்கு உயிரோடு வந்ததுக்கு அப்புறமா. 2வது ஏற்கனவே சொல்லப்பட்ட வார்த்தையை மறுபடியுமா சொல்ல அவனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இப்போ சொல்லுங்க, அவள் வருவாளான்னு அவன் சந்தேகப்பட்டிருப்பான்? அவள் வருவா. ஏன்? கான்ஃபிடன்ஸ் இருக்கு, கன்ஃபர்மேஷனாக வந்துருச்சு. எப்போ கன்ஃபார்ம் ஆனானோ, அக்கா சொல்லும் போது சொன்னாங்க, எப்போ கன்ஃபர்மேஷன் வந்துச்சோ அப்படியே ஒரு 3 வசனம் தள்ளி பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனத்தில் யாரோ ஒரு மனுஷன், சொல்லுங்க யாரு? someone, யாரோ ஒரு மனுஷன் ஓடி வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாங்க, நீங்க விட்டுட்டு வந்தீங்க பார்த்தீங்களா. இன்னைக்கு நான் சொல்றேனே, ஆண்டவர் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில், ஆதியாகமத்தினுடைய 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் தான் இந்த ஆபிராம்னுடைய அப்பா தேராக குறிச்சும் ஆரான், அவங்களுக்கு 3 பிள்ளைகள், ஆரான், ஆபிராம், நாகோர் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளை அவர் பெற்றெடுத்ததாக பார்க்கிறோம். அதில் ஆரானுடைய பிள்ளை தான் லோத்து, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் லோத்தினுடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய அப்பா தேராக மரிக்கிறதுக்கு முன்பாகவே ஆரான் மரிச்சு போயிடுறாரு. ஸோ லோத்துக்கு அப்பா கிடையாது, அம்மா பற்றி நம்மளுக்கு தெரியல. அப்பா கிடையாதுங்கிறதுனால அவருக்கு அப்பாவும் அம்மாவும் யாராக இருந்தாங்க? ஆபிரகாமும் சாராளும் தான் அவங்களுக்கு அப்பா அம்மா. அன்றைக்கு அவங்களுக்கு பிள்ளை இல்லை, லோத்துக்கு அப்பா இல்லை. அதனால 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. They became one family. That is why they traveled together. ஆண்டவர் அழைத்தது ஆபிராம, கூட போனது யாரு? சாராயும் லோத்தும் கூட சேர்ந்து போனாங்க. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னொரு அண்ணன் அங்கே தானே இருக்கிறாரு, யாரு? நாகோர். அவர் மில்கால கல்யாணம் பண்ணிக்கினார்ல, ஏன் அவங்க டிராவல் பண்ணல கூட? ஏன் அவங்க டிராவல் பண்ணல? தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக.
தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே கர்த்தர் அவர்கள் அங்கே வச்சாங்க. ஏன்னா ஈசாக்கு பிறந்து அவனை இந்த மாதிரி பலி செலுத்தி ஆண்டவரை பிழைப்பூட்டி கொடுத்துட்டு ஆபிரகாம் கிட்ட ஒருத்தர் ஓடி வந்து சொல்றாரு, அங்க விட்டுட்டு வந்தீங்களே உங்க பிரதர் நாகோரும் மில்காலும், அவங்க நிறைய பிள்ளைங்களை பெற்றெடுத்துட்டாங்க. அதுல ஒரு பிள்ளை பெத்துவேலினுடைய மகள் ரெபெக்காள் பிறந்து விட்டாள் அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து யார்கிட்ட சொல்றது, ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, இப்போ கம்யூனிகேஷன் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? கம்யூனிகேஷன் வந்துச்சு. யாரோ ஒருவர் உங்ககிட்ட வந்து, அதான் சொல்றேனே, கர்த்தர் செய்வார் செய்வார் செய்வார்னு வந்துச்சு. எது? கான்ஃபிடன்ஸும் கன்ஃபர்மேஷனும் செய்வார் செய்வார்னு வந்துச்சு. செஞ்சிட்டாரா இல்லையா? செஞ்சிட்டாரா இல்லையா? நம்ம ஊர்ல சொன்னா வச்சு செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இப்போ அதை செய்வதற்குண்டான ஒரு காரியத்தை கம்யூனிகேட் பண்றாரு ஆபிரகாம் கிட்ட. உன் பிள்ளைய நான் பிழைக்க வைத்த உன்னுடைய ஈசாக்கனுடைய சந்ததி விளங்கும்படியாய் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா அப்படிங்கிற கம்யூனிகேஷனை ஆபிரகாமுக்கு வந்துச்சு. இப்போ சொல்லுங்க, ஆபிரகாம் யோசிச்சிருப்பாளா அவள் வருவாளான்ட்டு? இவ்வளவு காரியங்களை ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமா நிச்சயமா என்னால் சொல்ல முடியும், ஆபிரகாமுக்கு டவுட்டே இருந்திருக்காது. அது யாரா இருந்தாலும், என் வீட்டிலிருந்து ரெபெக்காள் அண்ணன் ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரம் மை ஃபேமிலின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே ரெபெக்காலை குறித்து முன் அறிவிக்கப்பட்டிருந்ததுனால அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ரெபெக்கா கிட்ட போய் கேட்டாங்கன்னா, அவளை அழைச்சாங்கன்னா அவள் வருவாள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவ அழைப்பு நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குது. வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு அழைப்பு இருக்கிறது. எப்படி? அவனுக்கு அழைப்பு இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு என்ன அழைப்பு ஆண்டவரே? நான் என்ன பண்ணணும்? ஊழியத்துக்கு வந்துடணுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடணுமா? எனக்கு என்ன அழைப்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்குற அதே நேரத்தில் யதார்த்தமான ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எந்த இடத்துல வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களைன்னு யோசிக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறீங்கன்னா குடும்பம் தான் உங்களுக்கு முதல் அழைப்பு. ஹல்லேலூயா. குடும்பம் தான் உங்களுக்கு முதல் அழைப்பு. அந்த அழைப்புல நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவர் விருப்பப்படுற மாதிரி ஒரு குடும்ப வாழ்க்கையை நீங்க நடத்துவீர்களானால் தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நிறைவேறும். ஹல்லேலூயா. நம்ம ஆளுங்களுக்குலாம் எப்படி தெரியுமா? ஐயோ, தேவ ஊழியத்தை செய்யணும், அழைப்பு பெற்றிருக்கிற சகோதரி. ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பேரை ஊழியத்துக்கென்று அழைப்பார். அதை நான் தப்பு சொல்லலை. உண்மையாக ஸ்ட்ராங்காக ஆண்டவர் அழைச்சாரு, கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு அப்படின்னா தயவு செஞ்சு யூ கேன் ப்ரொசீட் அண்ட் டூ காட்ஸ் ஒர்க். அதில் நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே முதல் உலகமாய் நம்ம குடும்பத்தை தான் கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு அழைப்பு அதுதான். இப்போ ரெபெக்காள் அழைக்கப்பட்டாலே எதற்காக அழைக்கப்பட்டாள்? இஸ்ரவேல் அப்படிங்கிற ஒரு பெரிய நேஷன் வரப்போது, அதற்கு தாயாக போறாங்கிறதுக்காக அழைக்கப்படல. ஈசாக்கு முதல்ல மனைவியா இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாள். ஆமென். ஈசாக்கு பெற போற பிள்ளைகளுக்கு தாயா இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறாள். அவன் வீட்டில் இருக்கிற வசனம் சொல்லுகிறதுல நல்லா சமைப்பாளாம் ரெபெக்கா. பார்த்துருக்கீங்களா? நல்ல ருசியா சமைச்சு யாரு கொடுப்பா? ஈசாக்குக்கு கொடுப்பாங்க. கூடவே பையனே வச்சுக்கினாங்க. யாரு? யாக்கோபு. ரொம்ப செல்ல பிள்ளை, கூடாரவாசி. உள்ளே இருந்த அவனுக்கு கூட எல்லாம் நிறைய சமையலெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஷீ இஸ் அ குட் குக். இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியம்னு சொல்லிட்டு வீட்டில் சமைக்காம வரீங்க? அழைப்பு நம்ம வீடு தான் ஃபஸ்ட்டு. நம்ம வீட்டில் நம்மளால் காரியங்களை செய்து பண்ண முடியலன்னா தேவ அழைப்பு வெளியில் போய் செய்து பிரயோஜனமே இல்லை. என் சகோதரியே, இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க. உங்களுடைய உலகம் இருக்கு தெரியுமா, அது உங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு. உங்களுடைய இல்லம் தான் முதல் அழைப்பு. கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார்னா அவர் உண்மை உள்ளவர். நீங்கள் உண்மையாக அந்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை கொண்டு தேவ திட்டங்கள் நிறைவேறும். அதாவது நம்மளுக்கு ஆசை இருக்குது, தேவனே உங்களுடைய திட்டத்தை நான் நிறைவேற்றணும், உங்களுடைய சித்தத்தை நான் செய்யணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வீட்டில் இருக்கிற கர்த்தர் கொடுக்கப்பட்ட அழைப்பில் உண்மையாக நம்ம இருந்தோமானால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா.
இன்றைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவள் வருவாளா அப்படிங்கிற ஒரு கேள்வி, இந்த 3 காரியங்களை வைத்து ஆண்டவர் ரொம்ப கிளியராக பண்ணி கொடுத்தார். நான் சொல்லல உங்ககிட்ட, நாகோரும் மில்காலும் அங்கே தங்கினதற்கு என்ன முகாந்திரம் இருக்க முடியும் தெரியுமா? ஆபிராமா இருந்த நாட்களில் ஆண்டவர் சொல்றார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் நீ விட்டுட்டு வா. வந்தாரா? கேள்வி கேட்டாரா? வரமாட்டேன்னு சொன்னாரா? இதே அழைப்பு ரெபேக்காள் இடத்துலயும் அவர் பார்த்தார். அவர் நினைச்சாரு, என் பையனுக்கு ஏற்ற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? தன் தகப்பன் வீட்டை விட்டு, தன் தேசத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு எந்த பொண்ணு வருவாளோ அவள் தான் என் ஈசாக்குக்கு ஏற்றவள். ஹல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாக்குத்தத்தம் எது? விட்டுட்டு வான்னு ஆண்டவர் சொன்னார். நான் விட்டுட்டு வந்தேன். என் மகனுக்கு வரப்போகிற சந்ததியை பெற்றெடுக்க போகிற ரெபேக்காளுக்குள்ளேயும் அதே அழைப்பு காணப்படணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால தான் அவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது, அவள் வருவாள். இஃப் ஷீ இஸ் கமிங், ஷீ இஸ் த ஒன். ஹல்லேலூயா. இஃப் ஷீ இஸ் கமிங், ஷீ இஸ் த ஒன். இன்றைக்கு காலகட்டத்தில் தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு இருக்கு தெரியுமா? தேவன் நம்மளை அழைத்தது எதற்காக தெரியுமா? இன்றைக்கு கூட ஆண்டவர் சொல்றாரு, சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, ஒருவன் நீ தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது எல்லாரையும் நீ விட்டுட்டு வந்தனா எனக்கு பாத்திரவானா இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. இது தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பு, ஊழியத்திற்கென்று கொடுக்கப்பட்ட அழைப்பு, விட்டுட்டு வர அழைப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஃபஸ்ட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த அழைப்பாகிய வீட்டில் நம்ம உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பொழுது தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவள் வருவாளா? வருவாள். ஏன் நீங்கள்லாம் வருவீங்களா? ஆண்டவர் கூப்பிட்டா அவருடைய அழைப்புக்கு நீங்கள் அர்ப்பணிச்சு வருவீங்களா? வருவோன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா வருவீங்க? தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் வச்சிருக்கிற நிச்சயத்தினால. ஆமென். தேவன் உங்களுக்கு சொல்லுகிற கன்ஃபர்மேஷனான வார்த்தைகளினால, ஆண்டவர் உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் ரெகுலராக கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், அப்படி தேவன் அழைத்த அழைப்புக்கு அர்ப்பணிச்சு நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் தான் ஆச்சரியமானவர்கள். ஹல்லேலூயா. ரெபெக்காள் இப்படி ஆச்சரியமானவளாய் காணப்பட்டதற்கு என்ன காரணம் தெரியுமா? அழைப்பு ஏற்றுக்கொண்டு அர்ப்பணித்தவளாய் காணப்பட்டாள். ஹல்லேலூயா. 2006ஆம் ஆண்டு எங்களுடைய திருமணம் நடந்துச்சு. நான் தான் சொல்கிறேன்ல, 2006லேருந்து 16 வரைக்கும் இந்த மாதிரி தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. சர்ச்சில் முக்கியமான பங்கு வகித்துட்டு இருந்தோம், நிறைய ஊழியங்களை சைட் பை சைட் செய்துட்டு இருந்தோம், பிஸ்னஸையும் செய்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் 2016 தேவ அழைப்பு என்னுடைய கணவருக்கு வந்துச்சு. என்ன வந்துச்சு? தேவ அழைப்பு என்னுடைய கணவருக்கு வந்துச்சு. அன்றைக்கு நான் நினச்சிருந்தேன்னா, அவருக்கு தானே அழைப்பு வருது, நான் எதற்கு கூட போகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் நின்றுருக்க மாட்டேன். அழைப்பு அர்ப்பணிப்பில் போய் முடியணும். சொல்லுங்க, அழைப்பு அர்ப்பணிப்பில் போய் முடியணும். கர்த்தர் உங்களை அழைக்கிறார்னா அதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவ திட்டங்கள் நிறைவேறும். இன்றைக்கு நான் இங்கே நின்று கொண்டிருப்பது தேவ திட்டத்தினுடைய நிறைவேறுதலுக்காக. ஹல்லேலூயா. தேவ திட்டம் நிறைவேறி கொண்டிருப்பதற்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உங்களுக்கு முன்பாக நான் சாட்சியாய் நான் சொல்லுகிறேன், அழைப்பு இருக்குன்னா அர்ப்பணிப்பு வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் அநேகமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக இருக்கும்படி நம்மளை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு சில காமனான விஷயங்களை சொல்கிறேன். கர்த்தர் நம்மளை பரிசுத்த சந்ததியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நல்ல அம்மாவா, நல்ல மனைவியா, நல்ல ஒரு வீட்டில் தாயாக, உங்கள் ஒரு வேளை பேர பிள்ளைங்கள் இருந்தீங்கன்னா நல்ல பாட்டியாக நீங்கள் இருப்பீங்கன்னா தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தான் 5வது சுவிசேஷம்.
எத்தனை சுவிசேஷங்கள் இருக்கிறது? 4. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா? நீங்க தான் சுவிசேஷம். நீங்க தான் சுவிசேஷம். இன்னைக்கு வீட்டில் உங்க வீட்டை பார்த்து தான் மற்றவர்கள் சாட்சி சொல்வாங்க. இருந்தா இவங்கள மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் எப்படி தெரியுமா சாட்சி சொல்கிறாங்க? ஆவுன்னா பைபிளை தூக்கின்னு போயிடுறா, இவ வீட்டுக்கு வந்து வந்து பேசுறத பார்த்தா தானே தெரியும் சொல்கிறாங்கல்ல. ஏன்னா வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை, அக்கினி அபிஷேக முகாமில் ஒரு வாழ்க்கை. சாட்சி உள்ளவர்கள், சாட்சி உள்ளவர்கள் நீங்க தான் அந்த சுவிசேஷம். நீங்க தான். அதாவது ஒரு ஒரு மனுஷன், தேவ மனுஷன் சொல்றாரு, அவர் வந்து இவாஞ்சலிஸ்ட், அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்குண்டான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர் சொன்னாரு, அப்பா நான் தேவைப்பட்டா வாய் திறந்து சுவிசேஷம் சொல்லணும். என்ன சொன்னாரு? நான் தேவைப்பட்டா வாய் திறந்து சுவிசேஷத்தை சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? நீ சுவிசேஷமாய் வாழ வேண்டும் என்று அர்த்தம். கர்த்தர் யாராவது உங்களை பார்க்குறாங்கன்னா அவர்கள் உங்களை பார்க்கக்கூடாது. யாரை பார்க்கணும்? ஏசப்பாவை பார்க்கணும் உங்கள. அப்போதான் நீங்கள் உங்களை கர்த்தர் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளாய் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரு. யார்? பவுல் சொல்றாரு ரோமருக்கு எழுதின நிருபத்திற்கு, நீங்கள்லாம் எப்படி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நாம பரிசுத்தவான்களாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு பரிசுத்தமானவர்களாய் வாழும்படி நம்மளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. அந்த அழைப்புக்கு நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா நீங்க தான் ஆச்சரியமான ஸ்திரீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கு. எப்படி என்ன ஆகும்? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். கர்த்தர் நம்மளை பரிசுத்த ஜாதியாக தான் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்ம உண்மையா இருப்போமானால், கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற உலகத்துல, அதாவது நம்மளுடைய ஃபேமிலியில நம்ம உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் நிச்சயமாகவே தேவ திட்டம் நிறைவேறும். ஆமென். நான் யோசிச்சு பார்க்கிறேன், ஈசாக்கினுடைய விலா எலும்பு யாரு? ஈசாக்கினுடைய விலா எலும்பு யாரு? எங்க திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. If you want to be joined with your rib, நீங்கள் உங்களுடைய விலா எலும்போட, சகோதரர்களுக்கு சொல்கிறேன், ஓகே, இந்த விலா எலும்பாக்கிய நீங்கள் கரெக்டான பர்சன் கிட்ட போய் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அழைத்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கணும். ஹல்லேலூயா. சேர்ந்தாங்களா? ரெபெக்கா போய் ஈசாக்க சேர்ந்தாங்களா? எப்படி சேர்ந்தாங்க தெரியுமா? அழைத்த அழைப்புக்கு அவ உண்மை உள்ளவளாக இருந்து அர்ப்பணிச்சதுனால. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் சகோதரியே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் அழைக்கலைன்னா இங்கே வந்து உட்கார்ந்துருக்க மாட்டீங்க யாருமே. If you are seated here, it's because God's calling is on you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவனுடைய அழைப்புல நிலைத்திருக்க கடவன் என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு பொசிஷன்ல வச்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒய்ஃபா இருக்கும்படி அழைத்திருக்கிறார். நல்ல ஒரு அம்மாவா இருக்கணும்னு அழைத்திருக்கிறார். ஒரு நல்ல பரிசுத்த ஒரு பிள்ளையா இருக்கணும்னு அழைத்திருக்கிறார். உங்க வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் சீரும் செம்மையுமா உண்மையா நீங்க செய்யணும்னு அழைத்திருக்கிறார். அவள் ரெபெக்கா முதல்ல அழைக்கப்பட்டது ஈசாக்குக்காக தான் அழைக்கப்பட்டாள். அந்த ஃபேமிலிக்காக தான் அழைக்கப்பட்டாள். அந்த ஃபேமிலியில அழைக்கப்பட்ட அழைப்புக்கு அவ அர்ப்பணிக்கும் பொழுது பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. பெரிய பெரிய திட்டங்கள். என்ன பெரிய திட்டம்? இஸ்ரவேல் என்கிற பெரிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தினுடைய பெரிய தாயாக இவள் மாறுவாள் என்று அப்போ அவளுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம்
என் தகப்பன் வீட்டை, என் தாயார் வீட்டை விட்டுட்டு நான் ஈசாக்கோட சேர்ந்து நான் கட்டப்போகிற குடும்பம் பிற்காலத்தில் என் குடும்பம் பெரிய காரியங்களை செய்வதற்கு அந்த குடும்பம் ஆயத்தமாக போகிறது என்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல என்ன பண்ணணும்? வீட்டின் காரியத்தில் உண்மை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மை உள்ளவர் சகோதரியே. அவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்கள் வீட்டினுடைய காரியங்களை நீங்கள் ஒழுங்காக செய்வீர்களானால் பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆமென். இன்றைக்கு கூட இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேனே. எஸ்தர் ராஜாத்தியாய் ஆக்கப்பட்டது எதற்காக? அது உங்களுக்கு தெரியும். எஸ்தர் ராணிக்கு தெரியுமா? யூதர்களுடைய ரட்சிப்பு என் மூலமாக தான் வரப்போகுது அப்படியே நினச்சின்னு கல்யாணம் பண்ணா? எதற்காக ராஜாவை கல்யாணம் பண்ணா? ராஜாவை கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் பிள்ளைகளை பெற்று ஒருவேளை ராஜ குடும்பமாய் மாறுவதற்காக தான் அவள் திருமணம் செய்தாள். ஒரு நாளும் யூதருடைய ரட்சிப்பை குறித்து எந்த ஒரு எண்ணமும் அவளுக்கு வந்திருக்காது. ஆனால் தேவ திட்டம் எப்படி இருந்துச்சு? she was true to whatever she did. ராஜாவுக்கு ஏற்ற ஒரு ராணியா இருந்தாளா? இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டு ராஜாக்களுக்கு ஏற்ற ராணியா நீங்கள் இருக்கீங்களா? எத்தனை பேரெல்லாம் தைரியமாக சொல்லணும், நான் இருக்கேன் சிஸ்டர்? 30%. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா சகோதரியே? மாற்றக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். we can change. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் என்னால் மாற முடியும் சிஸ்டர்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நான் மாறிக்கிறேன், என்னால் மாற முடியும். சின்ன பிள்ளையாக இருந்தீங்களா? நல்லா வளர்ந்து வயசுக்கு வர நிலைமை வந்துச்சா நம்மளுக்கு? அப்பையும் ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சா? அப்புறம் திருமணமாச்சா? பிள்ளைகளை பெற்றோமா? அடுத்தபடியான மாற்றம் வந்துச்சா? மாற்றத்துக்குரியவர்கள் யார்? பெண்கள். சொல்லுங்கள், பெண்கள். நான் தான் மாற்றத்துக்குரியவள். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் வீட்டில் சமாதானம் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் மாறலைன்னா பரவாயில்ல, நீங்கள் மாறிடுங்க தயவு செஞ்சு. ஹல்லேலூயா. நீங்கள் சண்டை போட்டு எதிர்த்து நின்று, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் வீட்டில் இங்கே செய்து முடிக்க முடியாது. ஆனால் அன்புனால முடியும். அடிக்கடி நாங்கள் பேசுகிற ஒரு விஷயம், உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் அடிமையாக்கணும்னு நினச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக ஒரு அடிமையின் மனைவியாகவே நீங்கள் வாழ வேண்டியதாக இருக்கும். எப்படி? அடிமையின் மனைவி தான். ஆனால் உங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் ராஜாவாக்குனீங்கன்னா நீங்கள்லாம் எப்படி மாறுவீங்க? எது இஷ்டப்படுறீங்க? நான் ராணியாக இருக்கணும். சொல்லுங்கள், நான் ராணியாக இருக்கணும். அப்போது மாற்றத்துக்குரியவர்கள் நீங்கள் தான். இன்னைக்கு நம்ம மாறிக்கலாம். எத்தனை பேர் முடிவெடுக்கிறீங்க? எங்கள் வீட்டில் சமாதானம் வேணும் ஏசப்பா, எங்கள் வீட்டில் சமாதானம் வேணும். நான் எவ்வளோ போராடி பார்த்துட்டேன், என் கணவர் மாறுற மாதிரி இல்லை, நான் இன்றைக்கு மாறிக்கிறேன் ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானம் வேணும்னு கேளுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை அழைத்த அழைப்புக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அர்ப்பணிக்க உங்கள் குடும்பத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எங்கள் மாமியார் என் கூட வந்திருக்கிறாங்க. எங்கள் மாமனார் ரொம்ப 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 மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். நான் கேட்பேன் அம்மா கிட்ட, எப்படிம்மா சமாளிக்கிறீங்க இவரை? நான் அவங்ககிட்ட கேளுங்க அப்புறமா. நான் கேட்டிருக்கேன், எப்படிம்மா அப்பாவை சமாளிக்கிறீங்க? அம்மா சொன்னதுமா, தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கை, ஒரு காலம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஜெப அறையில் என் தேவனோடு கூட போராடி நான் மேற்கொள்ளுவேன் என்ற முடிவை நான் அப்போவே எடுத்துட்டேன் ஜெசிமா. அதனால தான் நான் எக்காரணத்து கொண்டும் ஒரு பிரச்சனைனாலும் அதை தீர்த்து வைப்பதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்று அம்மா சொல்லுவாங்க. 10 ஆண்டுகள் அப்பாக்காக இடைவிடாமல் ஜெபிச்சாங்க. இன்றைக்கு அவர் ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் அப்படி மாறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
நீங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஒரு நல்ல மனைவியாய் ஆச்சரியப்படுறத்தக்கதாய் ஒரு ரெபேக்காளை போல ஈசாக்குக்கென்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். வசனம் சொல்லிருக்கிறது, சாரால் மரித்து போன துக்கம் நிறைந்தவனாய் காணப்பட்டாரா யாரு? ஈசாக்கு. ஒன்ஸ் அவ போன உடனே ஈசாக்கினுடைய துக்கம் எல்லாம் நீங்கி போயிற்று. சாராளுடைய கூடாரத்திற்குள்ள தன் மனைவியை கூட்டி கொண்டு போறா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கணவருக்கு நீங்க ஒய்ஃப் மாத்திரம் இல்லை, நீங்க தாயுமா மாறுறீங்க. அன்புனால, அரவணைப்புனால, நீங்க விட்டு கொடுக்கறதுனால யூ கேன் ஈஸிலி அவங்கள சம்பாதிச்சிட முடியும், அவங்க அன்பை சம்பாதிச்சிட முடியும். இன்னைக்கு ஒரு வேளை நான் போராடுறேன், நியாயம் பேசி நான் போராடுறேன், என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்றேன் சிஸ்டர், அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாருன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க. நியாயப்படுத்தாதீங்க. நமக்கு நியாயம் செய்கிறவர் யார்? கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க இறங்கி போய் தான் பாருங்களேன், கர்த்தர் உங்களுடைய காரியங்களை, உங்க வீட்டில் இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய செய்வார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஈசாக்குக்கு நல்ல மனைவியாய் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல மனைவியாய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புல நீங்க உண்மையா இருக்க 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 பெரிய திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பெரிய திட்டத்தை. இன்றைக்கு அவள் வருவாளா அப்படிங்கிற கேள்விக்கு ஆபிரகாமுக்கு கிடைச்ச பெரிய பெரிய பாக்கியமான 3 விஷயங்களை நம்ம பார்த்தோம். ஹி காட் என்னாச்சு? கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருக்கிற வாக்குதத்த வசனங்களை பிடிச்சிக்கோங்க. இப்படி கை நல்ல மேலே தூக்கி காட்டுங்க. அப்பா, உங்கள் வசனத்தை நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா. சொல்லுங்கள், உங்கள் வசனத்தை நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா. ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். உங்கள் வார்த்தையின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. உங்கள் வார்த்தையின் மேலே எனக்கு தைரியம் இருக்கிறது. உங்கள் வார்த்தையின் மேலே எனக்கு நிச்சயம் இருக்கிறது. அது என்னுடைய சூழ்நிலைகள் மாறி போனாலும், என்கிட்ட இருக்கிற ஈசாக்கு மரித்து போகிற நிலைமையில் இருந்தாலும், எனக்கு இருக்கிற ஃபியூச்சர் ஈசாக்கு அப்படிங்கிற ஃபியூச்சரை நான் இழக்க கொடுத்தாலும் அந்த வார்த்தை மாறாது. இந்த வார்த்தை மாறாது. நீர் எனக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடாது நிற்கும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை விட்டுறாதீங்க, வார்த்தை விட்டுறாதீங்க. அந்த வார்த்தையை ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்றாருன்னா, டேக் இட் as a confirmation. Take it as a confirmation. Again and again, repeated ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு வார்த்தையை திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்பார். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு அர்ப்பணிக்க இவைகளெல்லாம் உதவி செய்யும். உங்களுக்கு தேவ வார்த்தை பிடிச்சிக்கோங்க. கன்ஃபர்மேஷனை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அப்பா, எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேனே, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தீர்க்க தரிசனம் அப்படிங்கிறது இட் இஸ் கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். முதல்ல உங்களுக்கு வர்றது எது? தீர்க்க தரிசனம் இல்லை, வார்த்தை. அந்த வார்த்தையை தீர்க்கதரிசியானவங்க உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்வாங்க. பார்த்துருக்கீங்களா? டேக் இட் as a confirmation. தீர்க்க தரிசனமாய் வருகிறது கன்ஃபர்மேஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட் தான். ஹல்லேலூயா. 3வது அவனுக்கு என்ன இருந்துச்சு? கம்யூனிகேஷன் இருந்துச்சு. இன்றைக்கும் கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். யாரோ ஒருத்தர் ஓடி வந்து உங்ககிட்ட சொல்வாங்க. நான் வந்தேன் பார்த்தீங்களா, ஓடி வந்து. ஹல்லேலூயா. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ், இல்லை யாராவது ஒருத்தர் பேசுகிற வார்த்தைகள், இல்லைன்னா நீங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். தட் கன்ஃபர்மேஷன் வில் கம் as a communication, ப்ரொவைடட் நீங்கள் எல்லாம் வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா. யாரோ வந்து சொல்லிட்டோம் சிஸ்டர், நான் என்னத்துக்கு வாசிச்சிங்கன்னு. somebody will come but you read. ஹல்லேலூயா. somebody will come to strengthen you but you have to read your part. நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை, வார்த்தையை நீங்க தியானிக்கணும். ஹல்லேலூயா. இது எல்லாமே ஆபிரகாமுக்கு இருந்ததுனால தான் அவரால் தைரியமா சொல்ல முடிஞ்சது, அவள் வருவாள். ஹல்லேலூயா. அவள் அழைத்த அழைப்புக்கு நாம் போய் கூப்பிட்டா, என்னுடைய ஊழியக்காரன் போய் கூப்பிட்டா அவள் வருவாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்பா,
என்னை ஒரு நல்ல மனைவியா, நல்ல அம்மாவா நீங்கள் அழைச்சிருக்கீங்க. எங்கள் குடும்பத்தை கட்டுறதுக்காக என்னை அழைச்சிருக்கீங்க. புத்தியுள்ள ஸ்திரீகளா எங்களை அழைச்சிருக்கீங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று வசனம் சொல்லுகிறது. நான் என் குடும்பத்தை கட்டுறதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, நான் என் குடும்பத்தை கட்டுகிறதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் குடும்பத்தை கலைக்க அல்ல, என் குடும்பத்தை கலைக்க அல்ல, என் குடும்பத்தை கலைக்க அல்ல, என் குடும்பத்தினுடைய சமாதான குறைவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். சொல்லுங்க தைரியமா, என் குடும்பத்தினுடைய சமாதான குறைவுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். நான் சமாதானம் பண்ணுவேன். அதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு எப்படி ரெபெக்காள் உண்மை உள்ளவளாய் இருந்து எப்படி வந்து ஈசாக்கின் இடத்துல அவள் வாழ்ந்ததுக்கு அப்புறமா யாக்கோபாக்கி இஸ்ரவேலை பெற்றெடுத்தாலோ, அப்படி நீங்கள் பெறப்போகிற, உங்களுக்கு பின் வரப்போகிற எல்லா காரியங்களும் பெரிய பெரிய திட்டங்களாய் கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? கர்த்தருக்கு நன்றிகளை ஏறெடுக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டுட்டு நம்ம கேட்க போறோம். அப்பா, எங்களை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. கர்த்தருடைய அழைப்பு இன்றைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறதுனால தான் நாம் இன்றைக்கும் அழிந்து போகாமல் இருக்கிறோம். Hallelujah. இன்னைக்கு if you are still existing in this world, it's because God's calling is on you. ரெபெக்காளுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஈசாக்குக்கு நல்ல ஒரு பெண்மணியாய், ஈசாக்குக்கு நல்ல ஒரு மனைவியாய், ஆபிரகாமினுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவள் அழைக்கப்பட்டிருக்கிறாள். இன்னைக்கு கேளுங்க, அப்பா, அந்த அழைப்புக்கு நான் உண்மை உள்ளவளாய் இருக்கணும். ஆண்டவரே இயேசுப்பா, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. அழைத்தவர் நீரோ, அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை நேசிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். இன்னைக்கு நம்ம பாடணும்ல, அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சின்ன அழைப்புல, உங்க குடும்பத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த சின்ன அழைப்புல நீங்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையான திட்டங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் அப்பா என்னை தொடர செய்யுங்கப்பா. ரெபெக்காளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். She had to leave her comfort zone just to obey God's calling. இன்றைக்கு ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், தேவ அழைப்பு நிறைவேற்றுவதற்கு கஷ்டமா இருக்கலாம்.
என்னால வந்து என் கணவரை நேசிக்கவே முடியல சிஸ்டர், அவ்வளோ மோசமானவரா இருக்கிறாரு, என்னால முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை பலப்படுத்துவார். என்னால முடியலன்னு சொல்லாதீங்க, கர்த்தர் என்னை பலப்படுத்துவார்னு சொல்லுங்க. என்னால முடியலன்னு சொல்லுங்க, என் ஹஸ்பண்ட் திருந்தவே மாட்டாருன்னு நெகட்டிவா ப்ரொனவுன்ஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் மாற்றுவார். என்னால அவர் மாற்றப்படுவார். நான் என் தேவனின் உதவியால என் கணவரை நான் மாற்றுவேன். நான் என் தேவனின் உதவியினால என் பிள்ளைகள் ரட்சிப்பதற்காக நான் பிரயாசப்படுவேன். எல்லாம் பாசிட்டிவான வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் நிச்சயமா பலப்படுத்துவார். சகோதரியே, தோய்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களை அழைத்தவர், உங்க வீட்டுல மனைவியாயும் உங்க வீட்டுல தாயாய் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. உம்மை நம்பிடுவேன் ஆண்டவரே, உம்மை நான் பின்தொடர்வேன் ஆண்டவரே. எப்படி ரெபெக்கா பின்தொடர்ந்து வந்தாளோ அப்படி நான் வரேன் ஏசப்பா. உங்க அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வரேன் ஆண்டவரே. இறுதி வரை உம்மை நான் சேவிப்பாப்பான்னு சொல்லமா. உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை நீங்க பாடுவீங்க. உம்மை நம்பிடுவேன், உம்மை நல்ல சத்தமா பாடுங்க. உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை இன்னொரு சப்பாலாம. உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். ஆண்டவரே, எங்களை ஆச்சரியமானவர்களாய் மாற்ற வல்லவராய் இருக்கிற உமக்கு கோடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீங்க அப்பா, எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ரெபெக்காளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த அழைப்புக்கு அவள் அடிபணிஞ்சா ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் அடி பண்ணிடுறோம். சொல்லுங்க, நாங்க அடி பண்ணிடுறோம், அடி பண்ணிடுறோம். என் குடும்பத்தை கட்டி எழுப்புறான்ப்பா. ஐ வில் டூ இட். நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செஞ்சு முடிக்கிறேன்ப்பா. எனக்கு கொடுத்திருக்கிற ஈசாக்கு அப்பா, அவருடைய கம்ஃபர்ட்காக நான் உழைக்கிற ஆண்டவரே. என் பிள்ளைகளுக்காக நான் இருக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, எனக்கு பலனை தாங்கப்பா, எனக்கு பலனை தாங்கப்பா. ஆண்டவருக்கு எனக்கு பலப்படுத்துங்கப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நாளில் என் குடும்பத்தை கட்டி எழுப்ப எனக்கு பலன் உண்டு. எப்பா, ரெபெக்காள போல எனக்கு கட்டி எழுப்ப பலன் உண்டு. அழைத்த அழைப்புக்கு அடிப்பணியவும் அர்ப்பணிக்கவும் எனக்கு பலன் உண்டு. இன்றைக்கப்பா, என்னால என் குடும்பத்துல ஒரு சேஞ்ச், என்னால என் குடும்பத்துல ஒரு மாற்றம் ஏற்படட்டும் அப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஏசப்பா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஸ்திரீகளாய் இந்த நாளில் இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்றுவீராக அப்பா. இந்த நாளில் விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை பிசாசானவன் வந்து எடுத்து போடாத படிக்க நீர் வேலி அடைத்து வேலி அடைத்து வேலி அடைத்து பாதுகாப்பீராக அப்பா. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரட்டும். If there is one family that is going to change for good, உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்கிற வார்த்தைகள் ஆண்டவரே. நாங்க எதிர்பார்க்கிறோம் சாட்சிகளை, நாங்க எதிர்பார்க்கிறோம் சாட்சிகளை, நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்ககிட்ட நீங்க சேஞ்ச் எதிர்பார்க்கிறீங்க, விட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க. நாங்க நடக்கிறோம் அப்பா, நாங்க நடக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.